இங்க ஆனான்ற ஒரு பொண்ணு ரோட கிராஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவ 9 மாத கர்ப்பிணி பெண். அதுவும் இல்லாம அவளை கிராஸ் பண்ணி ஒரு ஆளு ரெட் லைட் இருக்கிறதையும் பார்த்துட்டு ஓடும்போது ஆனா அவளுடைய ஸ்டொமக்ல இருக்க பேபி கிட்ட பேசிட்டு இருப்பா. நீ இந்த மாதிரி பெரியவனானா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓடுன அந்த ஆள் மூலியமா ஒரு கார் ஆக்சிடென்ட்டா இந்த ஆனாவை இடிச்சிடறான். இடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா உடனே வேலை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் அவளுக்கு நல்லபடியா பிரசவம் பண்ணி குழந்தைய வெளியெடுத்துறாங்க. ஆனா ஆனா தான் இறந்துடுவாங்க. அவங்களுடைய குழந்தைய எப்படியோ டாக்டர் காப்பாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஆனா ஆவியா அவளுடைய குழந்தை கூடவே இருப்பா. அவ குழந்தையோ எவ்ரிடே வளரும் போது அவங்க அம்மாவை கூடயே இருக்கும். அவ ஹஸ்பண்டும் அவ குழந்தைக்காக 2வது கல்யாணமும் பண்ணிட்டு அந்த குழந்தைய அவங்க சந்தோஷமா வளர்க்குறாங்க. நம்மளுடைய ஹீரோயின் ஆனாவும் பேயா இருந்துட்டு அவ குழந்தை கூட ஜாலியாக என்ஜாய் பண்றா. அது இல்லாம வெயில் அடிக்குதுன்னு மறைக்கிறா. இந்த குழந்தை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா ஆனாக்கு அது தெரியல. ஒரு நாள் என்ன பண்ற, அந்த சின்ன பொண்ணு சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பாடெல்லாம் டேபிள் எரிச்சிடறா. அதனால அவங்க அப்பா அவளை திட்டுறாங்க. உடனே அந்த 2வது அம்மா அவளை காமா டீல் பண்றாங்க. உடனே பேயா இருக்கு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அப்படியே கத்துறா. அதுக்கப்புறம் இவங்க நம்மளுடைய ஹீரோயின் இருந்து போன டேட்டை மார்க் பண்ணி வச்சு அவளுக்காக படிக்கிறாங்க. நம்மளுடைய ஆனா இருந்துட்டு இப்படியே எடுத்துட்டு வரீங்க, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எதனா எடுத்துட்டு வாங்க நெக்ஸ்ட் டைம்னு சொல்லும்போது அங்க இருக்க அந்த சாமியார் லேடியும் அப்படியே பாக்குறாங்க. ஆனாவோட அம்மா இவங்க முன்னாடி அழக்கூடாதுன்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்க போய் அழுவா. ஆனாவும் கூடியே இருந்துட்டு அவங்க அம்மா கஷ்டப்படுறத பார்த்து அவளும் அவளுடைய அம்மாவை கம்ஃபர்ட் பண்ணதான் ட்ரை பண்றா. ஆனா அவனால முடியல. ஆனா இப்ப அவளுடைய பொண்ணு கூட உட்காந்துட்டு ஃபீல் பண்றா. ஏன்னா இவளுடைய இறந்த டேட்டும் அந்த குழந்தையுடைய பர்த்டே டேட்டும் ஒரே டேட்டா இருக்கனால எல்லாருமே சோகமா இருக்காங்க. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த குழந்தைய பாசமா தடவியும் கொடுக்குறா. மறுநாள் காலையில கண் முழிச்சு பார்த்த உடனே அந்த வீட்டுல இருக்க கண்ணாடி வெளியே ஏதோ ஒரு கோஸ்ட் வெளியே வரவும் இதை பார்த்தேன்னா நீ உடனே இந்த ரூமை விட்டு வெளியே போன டாக்டர்ஸ்க்கு மட்டும் நீ எதனா தொந்தரவு கொடுத்து அவனை அவ்வளவுதான் சொல்லி அந்த கோஸ்ட்டை மிரட்டிட்டு இருக்கா. அந்த இன்னொரு கோஸ்ட் ஆனாவை நீயும் ஒரு கோஸ்ட் தான் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒன்று, ஆனால் என் டாக்டர் இருக்க ரூம்ல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த குட்டி பாப்பா தூங்கி இருந்து அந்த வழியா வந்துட்டு இருக்கும் போது உடனே அவங்க அம்மாவும் பார்க்கும்போது அவங்க அம்மாவை அப்படியே ஒதுங்கி போறா. இப்பதான் அவளுக்கே ரியலைஸ் ஆகுது அவளோட பொண்ணால ஆனாவை பார்க்க முடியுதுன்னு.